வணக்கம் நண்பர்களே. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரின் வாழ்விலும் மிகவும் முக்கியமான, மிக அழகான ஒரு திருப்புமுனை என்றால் அது திருமணம்தான். 1000 காலத்து பயிர் என்று நம் முன்னோர்களால் போற்றப்பட்ட இந்த திருமணம் இன்று பலருக்கும் ஒரு எட்டாக்கனியாகவே மாறிவிட்டது. 30 வயதை கடந்தும் திருமணமாகவில்லையே என்று ஏங்கும் ஆண்களும், தகுந்த வரன் அமையாமல் கண்ணீரோடு காத்திருக்கும் பெண்களும் இன்று அநேகம் பேர் இருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு அல்லது உங்களுக்கு திருமணத் தடை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? ஜாதக பொருத்தம் அமையவில்லையா? கவலை வேண்டாம். உங்களின் அத்தனை கண்ணீரையும் துடைத்து உங்கள் இல்லத்தில் கெட்டிமேளம் கொட்டச் செய்ய கைலாயநாதனான சிவபெருமான் காத்திருக்கிறார். இந்த காணொளியில் பல ஆண்டுகளாக திருமணத் தடையால் தவிப்பவர்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடிய சித்தர்களும் ஞானிகளும் நமக்கு அருளிய ஒரு மாபெரும் இரகசிய வழிபாட்டை பற்றித்தான் நாம் மிக விரிவாக காணப்போகிறோம். சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி நன்னாளில் எம்பெருமான் ஈசனுக்கு நாம் சொல்லப்போகும் இந்த ஒரு குறிப்பிட்ட அகல் விளக்கை ஏற்றினால் போதும். நீங்கள் ஏற்றிய 28வது நாளுக்குள், அதாவது அடுத்த பௌர்ணமி வருவதற்கு முன்பாகவே உங்கள் வீட்டில் சுபகாரியம் நிச்சயமாக தொடங்கும். இது வெறும் வார்த்தை அல்ல, பலருடைய வாழ்வில் அற்புதம் நிகழ்த்திய ஈசனின் வாக்கு. இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது, என்னென்ன பொருட்கள் தேவை, எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்பதை எந்த இடத்திலும் தவிர்க்காமல் முழுமையாக கேளுங்கள். பகுதி 1. தடைகளுக்கான காரணங்களும் சித்திரை பௌர்ணமியின் மகத்துவமும். ஒருவருக்கு ஏன் திருமணம் தள்ளிப்போகிறது என்பதை நாம் முதலில் ஆன்மீக ரீதியாக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய ஜாதகத்தில் களத்திர ஸ்தானம் எனப்படும் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, அல்லது செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம் போன்ற கடுமையான கிரக தோஷங்கள் இருந்தாலோ திருமணம் நிச்சயமாக தாமதமாகும். இவை அனைத்திற்கும் மேலாக நமது முற்பிறவி கர்ம வினைகள் மிக முக்கிய காரணமாக அமைகின்றன. முற்பிறவியில் பிறருடைய திருமணத்தை தடுத்து நிறுத்தியவர்கள், தம்பதிகளை பிரித்தவர்கள், ஏழை பெண்களின் சுபகாரியத்திற்கு இடையூறு செய்தவர்கள் போன்றவர்களுக்கு இந்த பிறவியில் திருமணத் தடை ஒரு தீர்க்க முடியாத வினையாக வந்து சேரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இத்தகைய கொடிய கர்ம வினைகளை மனிதர்களாகிய நாம் நமது சாதாரண முயற்சிகளால் வென்றுவிட முடியாது. அப்படிப்பட்ட ஈசனின் கருணையை முழுமையாக பெறுவதற்கு மிகச் சிறந்த நாள்தான் சித்திரை மாத பௌர்ணமி. தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக திகழும் சித்திரை மாதத்தில் முழு நிலவு வானில் அமுத ஒளியை வீசும் இந்த நன்னாள் ஒரு சாதாரண நாள் அல்ல. மதுரை மாநகரில் அன்னை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் மாபெரும் திருக்கல்யாணம் நடைபெறும் மிக உன்னதமான நன்னாள் இதுதான். ஈசனும் அம்பாளும் திருமணக் கோலத்தில் உலகத்துக்கே அருள் பாலிக்கும் இந்த நன்னாளில் அவர்களை நினைத்து நாம் வைக்கும் எந்த ஒரு கோரிக்கையும் நேரடியாக அவர்களின் திருவடிகளைச் சென்றடையும். பௌர்ணமி அன்று சந்திரன் தனது முழுமையான 16 கலைகளின் சக்தியுடன் பிரகாசிப்பார். சந்திரன் மனதிற்கு காரகன். அந்த சந்திரனின் முழுமையான ஒளிக்கதிர்கள் பூமியில் படும் புண்ணிய நேரத்தில் நாம் தூய்மையான எண்ணத்தோடு ஏற்றி வைக்கும் தீபத்தின் ஒளியும் வெப்பமும் காற்றில் கலந்து பிரபஞ்ச சக்தியை கவர்ந்து இழுத்து நமக்கே மீண்டும் மங்கள செய்தியாக கொண்டு வந்து சேர்க்கும் ஆற்றல் கொண்டது. பகுதி 2. தீபம் ஏற்ற தேவையான மங்களப் பொருட்களும் விரத முறைகளும். இந்த வழிபாட்டை நாம் முழுமையான ஈடுபாட்டோடும் சரியான வழிமுறைகளோடும் செய்ய வேண்டும். சித்திரை பௌர்ணமி அன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்துவிட வேண்டும். வீட்டை சுத்தப்படுத்தி புனித நீராடி அன்றைய தினம் முழுவதும் அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்து விரதம் இருக்க வேண்டும். முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் பால், பழங்கள் மட்டும் உட்கொண்டு ஈசனின் திருநாமத்தை நாள் முழுவதும் உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம். இந்த வழிபாட்டிற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய விளக்கு மண்ணால் செய்யப்பட்ட புதிய அகல் விளக்காக மட்டுமே இருக்க வேண்டும். எத்தனையோ உலோக விளக்குகள் இருந்தாலும் மண்பானை விளக்கிற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. நமது உடலும் மண்ணாலானது என்ற தத்துவத்தை உணர்த்துவதுடன் நிலத்தை குறிப்பதாக இந்த மண் அகல் விளக்கு அமைகிறது. 2 புதிய மண் அகல் விளக்குகளை வாங்கி வந்து தண்ணீரில் ஊற வைத்து காய வைத்து பயன்படுத்த வேண்டும். அதில் மங்களத்தின் அடையாளமான மஞ்சள் மற்றும் குங்குமத்தை 5 இடங்களில் வைக்க வேண்டும்.
திருமணத் தடைகள் நீங்கி கெட்டிமேளம் கொட்ட வேண்டும் என்றால் தீபத்திற்கு தூய்மையான பசு நெய்யை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பசுவிடம் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம். எனவே பசு நெய் தீபம் அனைத்து தேவர்களின் ஆசிகளையும் பெற்றுத்தரும். தீபத்திற்கு பயன்படுத்தப்படும் திரி தாமரை தண்டு திரியாக இருக்க வேண்டும். தாமரை மலரின் தண்டு பகுதியிலிருந்து எடுக்கப்படும் இந்த திரி பல ஜென்ம கர்ம வினைகளையும் வேரோடு அறுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. இது கிடைக்கவில்லை என்றால் தூய்மையான பருத்தித் துணியில் சிறிது மஞ்சள் தடவி அதை திரியாக திரித்து பயன்படுத்தலாம். மஞ்சள் நிறம் குரு பகவானுக்கு உகந்தது. விளக்கை அலங்கரிக்க சிவபெருமானுக்கு பிரியமான வில்வ இலைகளையும் மல்லிகை மலர்களையும் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். இறைவனுக்கு படைக்கச் சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பகுதி 3 தீபம் ஏற்றும் முறையும் ஈசனை வேண்டும் பிரார்த்தனையும். சித்திரை பௌர்ணமி அன்று மாலை வேளையில் சூரியன் மறைந்து முழு நிலவு கிழக்கு வானில் தோன்றும் அந்த தருணமே தீபத்தை ஏற்றுவதற்கான மிகச் சரியான நேரமாகவும். இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது பழமையான சிவன் கோவிலிலோ செய்யலாம். வீட்டில் செய்வதாக இருந்தால் பூஜை அறையை சுத்தமாக துடைத்து பச்சரிசி மாவினால் கோலமிட்டு அதன் மீது ஒரு பித்தளை தாம்பாளத்தை வையுங்கள். அதன் மீது ஒரு வெற்றிலையை வைத்து தயார் செய்த 2 அகல் விளக்குகளையும் வைக்க வேண்டும். தீபத்தின் முகம் கிழக்கு திசையை நோக்கியோ அல்லது வடக்கு திசையை நோக்கியோ இருக்க வேண்டும். விளக்கை ஏற்றும்போது நேரடியாக தீக்குச்சியை கிழித்து அகல் விளக்கில் நெருப்பை காட்டக்கூடாது. ஒரு சிறிய துணை விளக்கை ஏற்றி அதிலிருந்து நெருப்பை எடுத்து பிரதான அகல் விளக்குகளில் ஒளியை ஏற்ற வேண்டும். விளக்கை ஏற்றும்போது உங்கள் மனம் முழுவதும் ஈசனின் திருவுருவமே நிறைந்திருக்க வேண்டும். அன்னை மீனாட்சியும் சொக்கநாதரும் திருமணக் கோலத்தில் வீற்றிருக்கும் தெய்வீக காட்சியை உங்கள் மனதில் நிலைநிறுத்தி ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை வாய்விட்டு உச்சரித்தபடியே தீபத்தை ஏற்றுங்கள். தீபம் சுடர்விட்டு பிரகாசிக்கத் தொடங்கியதும் கண்களை மூடி மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல பரம்பொருளே, எனக்கு பல காலமாக திருமணம் கைகூடாமல் தடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனது ஜாதக குறைகளோ கர்ம வினைகளோ எதுவாக இருந்தாலும் தயை கூர்ந்து அவற்றை மன்னித்து இந்த நன்னாளில் எனது திருமணத் தடைகளை வேரோடு அழித்து அருள வேண்டும். சீக்கிரமே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைந்து கெட்டிமேளம் கொட்டும் சுப ஓசையை நான் கேட்க வேண்டும் என்று ஒரு குழந்தை தந்தையிடம் கேட்பதைப் போல மிகவும் உரிமையோடும் முழுமையான நம்பிக்கையோடும் கேளுங்கள். தொடர்ந்து 18 நிமிடங்களுக்கு குறையாமல் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஆழமாக தியானியுங்கள். பின்னர் பிரசாதத்தை படைத்து கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்யுங்கள். பகுதி 4 வழிபாட்டிற்கு பிந்தைய 28 நாள் நெறிமுறைகள். தீபம் ஏற்றியவுடன் நமது கடமை முடிந்துவிடவில்லை. அந்த நற்பொழுதிலிருந்து அடுத்த 28 நாட்களுக்கு நமது மனநிலையும் செயல்பாடுகளும் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் வேண்டியது நடக்குமா என்ற அவநம்பிக்கை சிறிதளவு கூட வரக்கூடாது. முழுமையான சரணாகதி அடைந்த மனநிலையோடு இருக்க வேண்டும். யார் மீதும் தேவையற்ற கோபப்படுவதை தவிர்க்க வேண்டும். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. எந்நேரமும் ஈசனின் நாமத்தை மனதிற்குள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். இது உங்களைச் சுற்றி ஒரு மாபெரும் நேர்மறை ஆற்றல் வளையத்தை உருவாக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிந்தவரை ஏழைகளுக்கும் பசியால் வாடுவோர்களுக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும். கர்ம வினைகளை அறுக்கக்கூடிய வலிமை அன்னதானத்திற்கு மட்டுமே உண்டு. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஏழை சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய சரடு, மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு மற்றும் ரவிக்கை துணி ஆகிய மங்களப் பொருட்களை தானமாக வழங்குங்கள். அவர்கள் உங்களை மனதார வாழ்த்தும் வாழ்த்து நீண்ட காலமாக பூட்டப்பட்டிருக்கும் உங்கள் திருமணக் கதவுகளை திறக்கும் சாவியாகவும், வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் சிவன் கோவில்களுக்குச் சென்று உழவாரப் பணிகள் செய்வதும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பதும் உங்கள் தோஷங்களை விரைவாக நீக்கும். பகுதி 5 28 நாட்களில் நிகழும் அற்புதங்கள். சித்திரை பௌர்ணமி தொடங்கி அடுத்த வரக்கூடிய 28 நாட்கள் என்பது
உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் காலகட்டமாகும். ஒரு பௌர்ணமியிலிருந்து அடுத்த பௌர்ணமிக்கு இடைப்பட்ட இந்த ஒரு முழுமையான சந்திர சுழற்சியில் நீங்கள் ஏற்றிய தீபத்தின் சூட்சுமமான அதிர்வலைகள் பிரபஞ்சம் முழுவதும் பரவி உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை தேடும் பணியை இறை சக்தியின் துணையோடு மேற்கொள்ளும். இந்த 28 நாட்களுக்குள் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த வரன்கள் திடீரெனச் சாதகமாக முடிவடையலாம். அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பாராத புதிய திசையிலிருந்து மிகவும் பொருத்தமான வரன்கள் உங்களை தேடி வரும். இதுவரை தடையாக இருந்த தோஷங்கள் அனைத்தும் இறைவனின் பெருங்கருணையால் விலகி மனப்பொருத்தம், ஜாதகப் பொருத்தம் என அனைத்தும் கச்சிதமாக பொருந்தும். பல ஆண்டுகளாக காத்திருந்த உங்கள் பொறுமைக்குச் சரியான பரிசாக சிவபெருமானே நேரில் வந்து மிகச் சிறந்த ஒரு குடும்பத்தை அமைத்துத் தருவார். நிச்சயமாக இந்த 28 நாட்களுக்குள்ளாகவே உங்கள் காதுகளை கெட்டிமேளம் கொட்டப்போகும் அந்த மங்களமான நற்செய்தி வந்து சேரும். அன்பானவர்களே, சித்திரை பௌர்ணமி நன்னாளில் எம்பெருமான் ஈசனுக்கு தீபம் ஏற்றி திருமணத் தடைகளை எவ்வாறு தகர்த்தெறிவது என்பதை மிகத் தெளிவாக பார்த்தோம். முழுமையான நம்பிக்கையோடும் தளராத பக்தியோடும் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளும்போது ஈசனின் பரிபூரண அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.